أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால், அவனுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய 9வது நோன்பை நோற்றவர்களாகவும், அதிகாலையிலே அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய காலை கடமை ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றியவர்களாகவும் அமர்ந்திருக்கின்றோம். எந்த ஒரு மகத்தான பேரின்ப பாக்கியமான சொர்க்கத்தை மறுமையிலே பெற வேண்டும் என்ற ஆசையோடு நாம் இந்த நற்காரியங்களை செய்கின்றோமோ, அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்று அதற்காக மறுமையிலே நமக்கு மகத்தான பாக்கியங்களை தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, சொர்க்கத்தின் மீது ஆசை கொண்டதாம் அந்த சொர்க்க பாக்கியங்கள், அதனுடைய இன்பங்கள் என்னென்ன என்பதை சோனப்பாதை என்ற அந்த தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, சொர்க்கத்திலே ஓடுகின்ற ஆறுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எத்தனையோ இடங்கள்ல சொர்க்கம் என்பது அது ஆறுகள் ஓடுகின்ற, அதன் அடியிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சோலைகள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு, நம்பிக்கை கொண்டு, மறுமை மீது விசுவாசம் கொண்டு மறுமைக்காகவே வாழுகின்றார்களோ, அவர்களுக்காக வேண்டி மறுமையிலே சோலைகள், தோட்டங்கள், ஜன்னாத் என்கக்கூடிய அந்த சோலைகள் இருக்கின்றன. அதற்கு அடியிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதைத்தான் மனித உள்ளங்கள் ஆசைப்படும். நாம் பார்க்கிறோம், இந்த மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு அழகான ஒரு தெளிந்த தண்ணீர் உள்ள ஒரு நீரோடை அல்லது ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருப்பதை அவன் ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்படிப்பட்ட அந்த இயற்கையான அற்புதமான இடங்கள் பூமியில எங்கேயாவது இருக்கிறதா என்று அவன் அறிவானால், அதை போய் பார்ப்பதற்காக வேண்டி தான் தன்னுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து போய் உல்லாசமா அதை பார்த்து ரசித்து வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது மனிதனுடைய உள்ளம் ஈர்க்கப்படக்கூடிய காட்சிகள். இது எல்லா மனிதனும் ஆசைப்படுவார். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலும் தன்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி அந்த மூமின்களுக்கான வேண்டிய இருப்பிடங்கள், நேற்று நாம் சொன்னது மாதிரி அவங்களுடைய இருப்பிடங்கள் ஒதுக்கப்பட்ட பின்பு அந்த இருப்பிடங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம், அவர்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட மாளிகைகள், கூடாரங்கள், அறைகள், யார் யாருக்கு என்ன ஒதுக்கீடு என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறானோ அந்த ஒதுக்கீடுகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்த பின்பு அந்த இடங்கள் எல்லாம் சோலைகளுக்குள்ளே அமைந்திருக்கும். அதுக்கு அருகாமையிலே நீரோடை ஓடிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த நீரோடைகளை பொறுத்தவரையில சாதாரணமா நம்ம உலகத்துல பார்க்கணும், நீரோடைகள் நிறைய இருக்கின்றன. அதாவது ஆறுகள், பெரிய பெரிய ஆறுகள் இருக்கின்றன. இந்த ஆறுகள் எல்லாம் அதுல என்ன ஓடும்? தண்ணீர் ஓடும். அப்படின்னா தண்ணீர் ஆறு.
தண்ணீர் ஓடக்கூடிய ஆறுகளைத்தான் நாம் உலகத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். எங்கேயாவது பால் ஓடக்கூடிய பாலாறை பார்த்திருக்கோமா? யாரும் பார்க்கலையா? பாலாறை பார்க்கல. பாலாறு என்று ஒரு ஆறு இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் அதிலே தண்ணீரும் ஓடாது, பாலும் ஓடாது, மணல் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட வறண்ட அந்த ஆறுகளுக்கெல்லாம் பாலாறு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில மூமின்களுக்காக வேண்டி, தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி சிறப்பான விசேஷமான 4 ஆறுகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்கிறார். 4 விதமான ஆறுகள். அந்த 4 விதமான ஆறுகள்ல ஒன்று தெளிந்த சுத்தமான எந்த மாற்றமும் உட்படாத நீர், நீராறு, தண்ணீர் ஆறு. இன்னொன்று பாலாறு, பால் தான் ஓடும். இன்னொன்று மது ஆறு. 4வது ஆறு தேனாறு. அன்பு சோர்களே, இதெல்லாம் கதை கப்சான்னு நினைக்காதீங்க. உண்மையிலே நடக்கக்கூடியது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ரப்புல் ஆலமீன். நீங்க தேனாறுங்கிறோம், அவ்வளவு தேன் இருக்குமா? அப்படி ஓடக்கூடிய தேன் எங்கேருந்து வரும்? இதெல்லாம் நம்ம நினைப்போம். மனிதன் அவனுடைய குறைமதியின் காரணத்தினால இப்படிலாம் சிந்திப்பான். ஆனா காடுகள்ல இப்படி பாருங்க, தேனுடைய அளவுகள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆறு மாதிரி ஓடக்கூடிய தேனுகள் மரங்கள்ல இருந்து வடிச்சு கொண்டே இருக்கிறது. இப்போ மரத்துல நேரம் குத்தி விட்டானா 6 மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு தேனுகள், மலையில இருக்கு. அது நம்ம பார்க்காதனால இதையெல்லாம் நம்புவதற்கு மனிதன் மறக்கிறான். உலகத்திலே அது இருக்கிறது. அல்லாஹ் நினைச்சா நடக்காத ஒண்ணும் இல்லை. இந்த 4 ஆறுகளை பற்றி, இந்த 4 ஆறுகளையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரே இடத்துல சொல்லி காமிக்கிறான் தொடர்ச்சியாக 4 ஆறுகளை. சூரத்து முஹம்மத் என்று சொல்லக்கூடிய இந்த 14வது அந்த அத்தியாயத்துல ஒரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து முஹம்மத் என்கிற அத்தியாயம், அது 27வது அத்தியாயம் நினைக்கிறேன். அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், வாதல்லாஹுல் முஃமினீன ஜன்னாத்தின் தஜ்ரி, ஜன்னாத் வாதல்லாஹுல் முஃமினீன ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார். அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அன்ஹாரும் வாதல்லாஹுல் முஃமினீன் ஜன்னாத் அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், மின் மாயின் கைரி ஆசினின் وجنات من لبن لم يتغير طعمه وجنات من خمر لذة للشاربين وجنات من عسل مصفى. எல்லாம் படிச்சு பாருங்க. நீங்க யார் படிக்கிறா? இத சொர்க்கத்துக்கு ஆசைப்படுகிறோம். அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை இந்த அத்தியாயத்தில் படிக்கிறோம். சூரத்து முஹம்மத் என்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காண்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்கு சொல்கிறான். மஸலுல் ஜன்னத், எப்படி சொல்றா, மஸலுல் ஜன்னத்தில்லதி உஈதல் முத்தகூன், முத்தகீன்களுக்காக வேண்டி, இறையச்சம் உடையவர்களுக்காக வேண்டி வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் உதாரணமாகிறது, அது சொர்க்கத்தின் தன்மையாகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடுகிறது. அதிலே தண்ணீரான ஆறு. அந்த ஆறு எப்படிப்பட்ட, அந்த ஆற்றுடைய நீர் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கைரு ஆசினின், அதுல பாசி பிடிக்காது, ஒண்ணு கலக்கல் ஒண்ணு ஆகாது, மண்ணுக்கு தொழில் போட்ட இதெல்லாம் கிடைக்காது, அசுத்தம் கிடையாது, தெளிந்த நீரோடை, தெளிவான அழகான தண்ணி, அதுக்கு ஈக்குவலான ஒரு தண்ணி எது கிடையாது. அப்படிப்பட்ட ஆறு ஓடுகிறது. இன்னும் பல ஆறுகள், அதிலே பாலாறுகள் ஓடுகிறது. அதனுடைய ருசி ஒருபோதும் மாறாது. ஏன்னா இங்க உள்ள பால் என்ன செய்யும், போய் வச்சா புளிச்சு போவோம், பையால வச்சா புளிப்போம். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதனுடைய ருசி மாறாத பாலை கொண்ட ஆறு சதா ஓடிக்கொண்டே இருக்கும்.
லஸ்ஸத்தின் லிஷாரிபீன், இன்னும் மதுரான ஆறுகள். இந்த உலகத்துல மதுவை எல்லாம் புறக்கணித்து மது குடிச்சு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு ஊத்து போடக்கூடியதெல்லாம் பார்த்து நம்ம ஒதுங்கி போனாங்களா இல்லையா? இதெல்லாம் வேண்டாம் முசீபத்து என்று சொல்லிட்டு அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே அந்த மதார் லஸ்ஸத்தின் லிஷாரிபீன், அதை குடிக்கக்கூடியவர்களுக்கு அது ருசி. அது அவர்கள் உலகத்தை மாதிரி போதை ஏறி கீழே மயங்கி விழுந்து கண்ணா பின்னாடி கொள்ளக்கூடிய அல்ல, அது ருசி ஊட்டக்கூடிய அந்த மது ஆறுகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். வஅன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, இன்னும் ஆறுகள் தேனிலான ஆறுகள், முஸஃபா தெளிவான தேனு. இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி அந்த மெழுகு கலந்தது அது கலந்தது கருப்பி கலந்த தேன் அந்த மாதிரிலாம் இல்லை, தெளிவான சுத்த தேன்களை கொண்ட ஆறுகள் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த 4 ஆறுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த பிரபலமான ஒரு சஹாபி ஏற்றி அந்த யூத மத வேதங்களை எல்லாம் ஆய்ச்சி காபில் அஹ்பார் என்று சொல்லக்கூடிய சொல்கிறார்கள். அந்த 4 ஆறுகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபலமான அந்த ஆறோடு தொடர்புடைய ஆறுகளாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். உலகத்துல பிரபலமான ஆறுகள் இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்மாண்டமான நதிகள். ஆறு என்றால் நதிகள். அந்த நதியில ரொம்ப பிரசித்தி பெற்ற நதி தான் நைல் நதி. நைல் நதி எங்கேருந்து உருவாகிறது? அது ஆப்பிரிக்காவிலிருந்து, உகாண்டாவிலிருந்து உருவாகிறது. ஆப்பிரிக்காவிலிருந்து உருவாகி எத்தனை நாடுகளை கடந்து உலகம் தோன்றிய நாள் முதல் இன்னும் இதுவரை வற்றாத நதியாக இருக்கிறது. என்னது? எந்த சூழ்நிலையிலும் அதனுடைய அளவு குறையாது. இந்த நைல் நதியுடைய நதி, நைல் நதி பிரமாண்டமான ஒரு நதி. இன்னொன்று நதி புராத் நதி. அது எங்கே வருகிறது? அதுவும் அரபு நாடுகள் அங்க நாட்டில் ஓடுகிறது. இன்னொரு நதி எனக்கு தஜிலா நதி. தஜிலா கூடிய ஒரு நதி, அதுவும் பிரம்மாண்டமான நதி. இன்னொரு நதி சைஹான் நதி. இது ஒவ்வொரு நதியும், இந்த 4 ஆறுகளில் ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு தன்மை. ஒரு நதி நீரை கொடுக்கக்கூடிய நதி, இன்னொரு நதி என்பது பால், இன்னொன்று தேரு, இன்னொரு கம்பு என்று ஆக அந்த 4 ஆறுகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட இந்த 4 ஆறுகளும் நாளை மறுமையிலிருந்து அது உருவாக்கி வரக்கூடியது என்று அவர்கள் விளக்கங்கள் சொல்கிறார்கள். ஆக எப்படி இருந்தாலும் மனதுக்கு நமக்கு மனதை கவரக்கூடிய மாளிகைகளை நாம் சொர்க்க சோலையிலே மரங்கள் நிறைந்த அந்த அடர்த்தியான அந்த சோலைக்குள்ளே நமக்கு வீட்டு முச்சத்திலே இப்படிப்பட்ட அற்புதமான ஆறுகள் ஓடுகின்ற பொழுது தேவையானதை எடுத்து பருகிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். தண்ணீர் வேண்டுமானால் தண்ணீர், பால் வேண்டுமானால் பால், மது வேண்டுமானால் மது, தேன் வேண்டுமானால் தேன், எல்லாம் குடித்து 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 அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரே இடம் என்னதுதான்? சொர்க்கம்தான். இந்த உலகம் அனுபவிக்கக்கூடிய இடமே கிடையாது. ஆனால் மனிதன் ஏமாற்றுகின்ற இந்த உலக வாழ்க்கை சிற்றின்பத்திலே மயங்கி இந்த ஏமாற்றுகின்ற வாழ்க்கையே முக்கியத்துவமாக கருது அதுல மயங்கி விழுந்து விட்டான் என்று சொன்னால் மறுமையிலே அவனுக்கு இப்படிப்பட்ட பேரின்ப பாக்கியங்களை அவனால் அடையவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். எனவே இப்படிப்பட்ட பேரின்ப பாக்கியம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அல்லாஹ்வை நம்பி விசுவாசம் கொண்டு இப்படிப்பட்ட நற்காரியங்களை எல்லாம் செய்கின்றோம். எனவே அல்லாஹ் முத்தகீன்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த மகத்தான அந்த சொர்க்க பாக்கியங்களிலே நம் அனைவர்களையும் கொண்டு சேர்த்து அல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.